திருச்சிற்றம்பலம். சைவபூஷணம் என்னும் நூலின் முகவுரையில் இருந்து. ஆன்மாக்கள் அடையும் பிறவிகளுள் மனத்தின் சிறப்புணர்வாகிய பகுத்துணர்விற்குச் சாதனமான மானுடப் பிறவியே மிக மேலானது. இப்பிறவியானது ஏனைய பிறவிகளில் வருந்திய துன்பத்திற்கு இறங்கி கருணை மேலீட்டால் சிவபெருமானால் தரப்பெற்றது. அவர் தந்ததும் உலக விஷயங்களை பகுத்துணர்ந்து அவற்றின் நிலையாமையினையும் அவற்றால் உண்டாகும் இன்பத்தின் நிலையாமையினையும் உணர்ந்து அவ்வுணர்ச்சி காரணமாக தானாகிய ஆன்மாவையும் தலைவனாகிய பரமசிவனையும் உள்ளவாறு உணர்ந்து அழியாத இன்பம் அடைதற் பொருட்டே ஆகும். இவ்வுணர்ச்சியும் சிவபெருமானை வழிபடுவதால் நிகழ்வதாகும். ஆதலால் தேவ உலகத்தில் பக்குவப்பட்ட கன்மம் காரணமாக இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தேவர்கள் பிறவியும் இம்மானிடப் பிறவிக்கு இணையாகாது. இக்கருத்து பற்றியே மானிடப் பிறவிதானும் வகுத்தது மனவாக்காயம் ஆனிடத்து ஐந்தும் ஆடும் அரண்பணிக்காகவன்றோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அர்ச்சிப்பர் ஊனெடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ என சிவஞான சித்தியாரில் ஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் அருளிச் செய்தமை காண்க. இத்துணை பெருமை வாய்ந்த மானுடப் பிறவி கிடைத்திருப்பினும் உயிர்கள் அனாதியே ஆணவ மலத்துடன் கூடியிருத்தலால் தானாகவே அறியும் அறிவின்றி அறிவிக்க அறியும் இயல்பினை உடையன ஆதலின் சிவபெருமானை வழிபடும் முறையை அறிந்து கொள்ளுதல் பொருட்டு ஸ்ரீமத் காமிகம் முதல் ஸ்ரீமத் வாதுளம் ஈராக சிவாகமம் 28 இவற்றைச் சார்ந்த உப ஆகமங்களையும் சிவபெருமான் அருளிச் செய்தார். திருச்சிற்றம்பலம்.